வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்ன, அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், நம்மளோட பேசிக் கொரீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டிரான்சாக்ட் SQL T SQL அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அடியில் வருது. ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸும் அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம ட்ரிகர்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன்ஸை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ்ட் SQLல வரக்கூடியது தான், பட் பேசிக் கொரீஸ் கிடையாது. பேசிக் கொரீஸை கம்பைன் பண்ணி நம்ம ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது. ரைட், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் கொரீஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம நடத்தின விஷயங்கள் உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா அந்த SQL வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ளே வாங்க. ரைட், ஸோ அப்போ ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னா என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ரைட், ஸோ யூஷுவலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது STP அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ யூசர் டிஃபைன்டாக நேம் பண்ணும்போது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் STPs அப்படின்னு சொல்லுவோம். STP அண்டர்ஸ்கோர் சம் அதர் நேம், உங்களுடைய ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம். அப்போ இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அ ஃபங்க்ஷன். நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ்னு எழுதுகிறோம் இல்லையா, ரைட், அதை தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட்டை குரூப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குரூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர். நிறைய SQL ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றா குரூப் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு நேம்டு என்டிட்டி. இப்போ இதனாலேயே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது ஈவன் பேண்ட்வித் கூட குறையும். ஏன்னா இப்போ நான் ஒரு கொரியை என்னோட கிளைண்ட் சிஸ்டத்தில் இருந்து சர்வருக்கு பாஸ் பண்ணி விட்டுறதை காட்டிலும் நான் வெறும் நேமை மட்டும் பாஸ் பண்ணி விட்டால் போதும். ஆக்சுவல் கொரியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் வெறும் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது டேட்டா பேஸ்லேயே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாக இருக்க போகுது. டேட்டா பேஸ்லேயே ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகிற போகுது. எப்படி நம்ம டேபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை ஒரு வாட்டி எழுதி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதை வெறும் நேமை மட்டும் கூப்பிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேராமீட்டர்ஸ் இருந்தால் பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ SQL இன்ஜெக்ஷன் பிரச்சனை, இந்த மாதிரியான செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ அதை தான் நம்ம இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும்போது it is pre-compiled code that can be reused அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ pre-compiled அப்படின்னா என்ன, அப்போ ஒரு SQL கொரியை நீங்கள் எழுதும்போது ரைட், அந்த கொரியை முதல்ல நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரி இந்த ஸ்டெப்ஸில் தான் போகுது. முதல்ல நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். அப்போனா நீங்கள் ஸ்டார்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல காலம் வேல்யூஸை கொண்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரீ ப்ராசஸிங்கில் நடக்கும். ஓகே, ப்ரீ ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அதை டோக்கன்ஸாக பிரிக்கணும், பார்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அதை டோக்கன்ஸாக கிடச்சிரும் நமக்கு. இந்த ஒவ்வொரு டோக்கன்ஸுக்குமான ஆக்சுவல் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ இந்த இடத்துல டோக்கன்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸை கால் பண்ணணும் அல்லது ரீப்ளேஸ் பண்ணணும், ஆக்சுவல் கோடை கொண்டு வந்து வைக்கணும். ரைட், அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு டேபிள் ஸ்ட்ரக்சரையும் இந்த கொரியும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் பிளானை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 5 ஸ்டெப்பும் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி, பார்ஸ் பண்ணி, டோக்கனைஸ் பண்ணி, ஆக்சுவல் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து உள்ளே ப்ளக் பண்ணி, அனலைஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு ஒரு எக்ஸிக்யூஷன் பிளானை போட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் நடக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னாக்க ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கொரியை ரன் பண்ணும்போதும் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது தான் நீங்கள் கடைசியாக ரன் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது. பட் அதுக்கு முன்னாடி 5 ஸ்டெப் இருக்குது. ரைட், அப்போ நீங்கள் நார்மல் SQL கொரியா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 6 ஸ்டெப்புமே
திரும்ப திரும்ப நடக்கும். ஆனால் ப்ரீ கம்பைல்டு கோடுன்னு சொல்லும்போது இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம கேஷ் மெமரியில் கேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரீ கம்பைல்டு கோடை ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறோம். ஸோ இட் இஸ் ப்ரீ கம்பைல்டு, ஸ்டோர்ட் as an object in the database under a single name and it is processed as a unit. அதுக்குள்ளே எத்தனை SQL ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், ஒரு சிங்கிள் யூனிட்டாக நான் அதை ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் நம்ம ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கரண்ட் டேட்டா பேஸில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். வேறு ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளை நம்ம நார்மலாக அக்சஸ் பண்ணலாம். பட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது கரண்ட் டேட்டா பேஸில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி யூஸ் த EXEC கீவேர்ட் டு கால் அ ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸுக்கான வீடியோ பார்த்தப்போ, இண்டெக்ஸ் டெமோ பார்த்தப்போ அதில் ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணியிருந்தோம், SP_help index அப்படின்னு. ரைட். ஸோ EXEC அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் நேமை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த EXECங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். கால் பண்ணால் அது தன்னுடைய ஒர்க்கை பார்த்து கொடுத்துட்டு போயிடும். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜருங்கிறது. ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஒரு வாட்டி எழுதி ப்ரீ கம்பைல் பண்ணி அதை டேட்டா பேஸ்லேயே ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். அதனோட எக்ஸிக்யூஷன் பிளானையும் கேஷ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ தட் இதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை நீங்கள் கால் பண்ணும்போது அது வெறும் எக்ஸிக்யூட் தான் ஆக போகுது. இந்த ஸ்டெப்பை நான் திரும்ப செய்யணும்னு அவசியம் இல்லை. எக்ஸிக்யூஷனை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டா போதும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம வரும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது? என்ஷூரிங் கன்சிஸ்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ டாஸ்க். அப்போ நான் இப்போ ஒரு செட் ஆஃப் கொரீஸை, ஒரு கொரியல்ல ஒரு செட் ஆஃப் கொரீஸை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 10 லைன் கொரி எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் எதையாவது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, 2வது வாட்டி எழுதும்போது, 3வது வாட்டி எழுதும்போது. பட் இங்கே நீங்கள் ஸ்டோர்டு ப்ரொசீஜராக எழுதும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கான பெனிஃபிட் என்னவோ அது கிடைக்குது. அப்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட் சேஞ்சு கிடைக்குது. ஒரு இடத்துல மாற்றினா அதுக்கப்புறம் நான் இது பண்ண தேவையில்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. மாடுலாரிட்டி, சிங்கிள் பாயிண்ட் சேஞ்சு, இது எல்லாமே ரீயூஸு, இது எல்லாமே அதுக்கும் இருக்குது. இது போக நிறைய பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது நான் ஒரு டாஸ்க்கை ஒரு வாட்டி எழுதி, ஸோ ரைட் ஒன்ஸ் வெரிஃபை ஒன்ஸ், வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாட்டி எழுதி வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னா யூஸ் as many times as you want. ரீயூஸை மட்டும் நான் எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாம். அப்போ அது மாறவே மாறாது. ஏன்னா நான் ஒன்ஸ் எழுதி அதை டெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னா அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாட்டி எழுதின கோடையே நான் திரும்ப திரும்ப எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் கன்சிஸ்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். மாறாது. பட் நானே அதை திரும்ப திரும்ப எழுதுனேன்னா ஏதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எழுதி அதை ஒரு நேமாக மாற்றிட்டேன்னும் போது அந்த தப்பு நடக்காது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது போக பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எதனால் அப்படின்னு சொல்லி. இது ப்ரீ கம்பைல்டாக இருக்குது, அது ஒரு காரணம். ரைட், ப்ளஸ் அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கேஷ் மெமரியில் அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதை தான் கால் பண்ணுறோம் அப்படின்னும் போது. அதே மாதிரி பைப் லைனிங், அப்போது நோ யூசர் இன்டர்வென்ஷன்னே சொல்லலாம். அது என்ன பைப் லைனிங் அப்படின்னா, ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை இன்னொரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னுடைய இன்புட்டாக கொடுக்கலாம். அப்போது ஒரு ப்ரொசீஜர்னுடைய அவுட்புட்டை வாங்கி அடுத்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணலாம். அப்படியே செயின் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை. இப்படி செயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான இன்புட்டாக போயிடும் அது. அப்போ அங்கே உள்ள இஃபெல்ஸ் எல்லாம், காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணலாம், லூப்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ அப்படி வரும்போது பார்த்தோம்னா நம்மளே செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் என்ன செய்யணும், இல்லை இது முடிஞ்சதுக்கப்புறம் எதை கால் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ யூசர் இன்டர்வென்ஷனை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. கடைசியாக டேட்டா பேஸனோட கண்டென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்போது ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸுக்கு அந்த யூசருக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த டேபிளையோ வியூவையோ அந்த யூசர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேராக ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டு
ரைட், டேபிளுக்கும் வியூக்கும் பர்மிஷன் கொடுக்காம விட்டுறலாம். அப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மூலியமாக மட்டும்தான் அவர் அந்த டேபிள் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் எதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டுறீங்களோ அதை தான் பார்க்க முடியும். நீங்கள் எப்படி இன்சர்ட் அலோவ் பண்ணுறீங்களோ அந்த இன்சர்ட்டை தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற அப்டேட்டை தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற டெலீட்டை தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மூலிமா நம்ம இப்போ டெலீட்டுக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜரே எழுதலைன்னா அவரால் அந்த டேபிளில் டெலீட் பண்ண முடியாது. இன்சர்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோன்னா இன்சர்ட் மட்டும்தான் போட முடியும். அப்டேட் கொடுத்துருக்கோன்னா அப்டேட்டுக்கு தான் போட முடியும். டெலீட் கொடுக்கலன்னா போட முடியாது. ஏன்னா அந்த டேபிளில் அவருக்கு பர்மிஷன் கிடையாது. ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ இப்போ இது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இது போக நம்ம கஸ்டம் எரர் மெசேஜஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். எரர் மெசேஜை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ யூஸ்வலாக டேட்டா பேஸ்லேருந்து வர எரர் மெசேஜ் கொஞ்சம் கிரிப்டிக்காக தான் இருக்கும். ரைட், ஸோ அப்போ ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது வயலேஷன் வந்ததுன்னா ஃபாரின் கீ வயலேஷன் FK_ சம்திங் அப்படின்னு காட்டும். ப்ரைமரி கீ வயலேஷன் PK_ சம்திங்னு காட்டும். இப்போ இந்த எரர் மெசேஜை ஒரு எண்ட் யூசர் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அப்போ நம்மளே ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ளேருந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எரர் மெசேஜஸை கஸ்டம் எரர் மெசேஜஸாக கொடுத்தோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காகவும் நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ளே போவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது அட்வான்டேஜஸ். ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம 3 பார்க்குறோம். இது எல்லாமே பில்ட் இன்னாக சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது, நம்ம எழுதக்கூடியது கிடையாது. ரைட், ஸோ இது எல்லாமே சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், இந்த 3 டைப்பும். ஓகே, சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னே இருக்குது. இப்போ நேற்று நான் சொன்னேன் SP_help index அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ரைட், ஒரு டேபிள் மேலே என்னென்ன இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வீடியோவில் நம்ம அதை பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் SP_ன்னு ஆரம்பிக்கும். சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் SP_ன்னு ஆரம்பிக்கும். System stored procedures are stored procedures supplied by the SQL Server itself to perform common administrative activities. அப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்து அந்த GUIயில் இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸுமே ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸாக தான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். காமன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கிராண்ட் பண்ணுறதுக்கு, ரிவோக் பண்ணுறதுக்கு, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு, இன்னும் இருக்குன்னு எடுத்து பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம். ஓகே, அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறாங்க. XP_ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸில் இருக்கும். தீஸ் ஆர் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் தட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் SQL சர்வர் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ்வலாக C லாங்குவேஜில் எழுதப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் SQL தான் எழுதணும்னு கிடையாது, C லாங்குவேஜ்லையும் எழுதலாம். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட அதர் ப்ரோக்ராம்ஸ் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக எழுதப்படுறது. அப்போ SQL ஆஃபன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட பேசணும். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது போக டெம்பரவரி ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் நீங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே சர்வரில் இருந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் யூஸ்வலாக டைனமிக் T SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஆப்டிமைசேஷனுக்காக கிரியேட் பண்ணுறது. ஒரு கொரியை நான் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் டெம்பரவரியாக அது ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜராக அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணோம். ஸோ தட் இப்போ நம்ம சொன்ன அந்த பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்கும். டைனமிக் T SQL ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறது இந்த டெம்பரவரி ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் தான் பண்ண முடியும். நம்ம எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா இதுலேயும் 2 டைப் இருக்குது, டிரான்சாக்ட் SQL அண்ட் CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னு. ஸோ தீஸ் ஆர் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸ் மீட் த நீட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் என்விரான்மெண்ட். யூசர் தனக்கு வேணுங்கிறத தானே எழுதிக்கிறது தான் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் இந்த டிரான்சாக்ட் SQLங்கிறத தான் நம்ம செய்ய போகிறோம். T SQL அப்படின்னு சொன்னோம், T SQL அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிரான்சாக்ட் SQLனு சொல்லுவாங்க. ரைட், திஸ் மெத்தட் இஸ் ப்ரிஃபர்ட் வென் த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அக்சஸ் டேட்டா யூஸிங் லிட்டில் ஆர் நோ ப்ரொசீஜரல் லாஜிக். எனக்கு லாஜிக் நிறைய கிடையாதுங்க, டேட்டா நிறைய இருக்குது. ஸோ அப்போ ஹியூஜ் டேட்டா, லெஸ் லாஜிக் இருந்தால், லாஜிக் ரொம்ப கம்மி தான், சிம்பிள் லாஜிக் தான் நான் ரன் பண்ண போகிறேன், ஆனால் டேட்டா ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது T SQL ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா T SQLங்கிறது SQL சர்வர்லேயே ரன் ஆக போகுது.
அப்போ சர்வர்லேயே ரன் பண்ணும்போது நான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேண்ட்வித் மிச்சமாகும். நிறைய டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோட மிஷினில் வச்சு அங்கே இருந்து நீங்கள் C#லையோ ஜாவாலேயோ கோட் எழுதுறதை விட நேராக SQLலையே உங்களுக்கான லாஜிக் எழுதிட்டிங்கன்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜராக வேலை முடிஞ்சிடும். டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறோம். பட் இதுலேயுமே லூப்ஸ் இருக்குது, இதுலேயுமே கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்குற எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஆப்டிமலாக இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய லாஜிக்கல் கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி இருந்ததுன்னா அப்போ நம்ம CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ரைட், கம்ப்யூட்டேஷனல் லாஜிக் கம்மியாக இருக்குது, டேட்டா நிறையா இருக்குன்னா டேட்டாவை மூவ் பண்ண வேண்டாம், சர்வரில் எங்கே டேட்டா இருக்கோ அங்கேயே நம்மளுடைய கோடை ரன் பண்ணிடலான்றது தான் டிரான்சாக்ட் SQLனுடைய நேச்சர். ஓகே, அப்போ CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜருங்கிறது என்ன? CLR அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜ் ரன் டைம்னு சொல்லுவோம். இதுதான் .NETோட இன்ஜின். ஜாவாக்கு JREன்னு இருக்கு இல்லையா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு, அந்த மாதிரி இதுக்கு CLRன்னு இருக்கு. இதில் தான் .NET கோட் ரன் ஆகும். திஸ் மெத்தட் இஸ் ப்ரிஃபர்ட் when the stored procedure performs CPU intensive functions, calculations and complex logic அப்படின்னு சொல்கிறோம். CPU இன்டென்சிவாக இருந்தால், கேல்குலேஷன்ஸ் நிறையா இருந்தால், காம்ப்ளெக்ஸ் லாஜிக் நிறைய எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருந்தால் CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜராக எழுதிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் .NET லாங்குவேஜஸில் எழுதணும், C#.NETல எழுதணும், SQL எழுத மாட்டோம். VB.NETல எழுதலாம், F#ல எழுதலாம். அப்படியெல்லாம் .NET லாங்குவேஜில் CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு ஒன்று கிரியேட் பண்ணி அப்போ .NETல இருக்கிற எல்லா லைப்ரரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதை நான் கம்பைல் பண்ண உடனே கம்பைல் பண்ணி பில்டு பண்ணேன்னா அது டேட்டா பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆயிரும். எழுதுறது C#ல, கம்பைல் பண்ணி பில்டு பண்ணதுக்கப்புறம் டேட்டா பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கூப்பிட்ற மாதிரி EXECன்னு கூப்பிட்டு ரன் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ளே இருக்கிற கோடு C#ல இருக்கிற கோடு, அதில் இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரிஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு இருக்குது. ரைட், இப்போ அது அட்வான்ஸ் டாப்பிக்கு நம்ம அதை நான் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ் SQLக்கு நம்ம ஒரு வீடியோ சீரீஸ் கிரியேட் பண்ணி அதில் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது இந்த டிரான்சாக்ட் SQL அப்படிங்கிறது, T SQL அப்படிங்கிறது. ஸோ மினிமம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸை மட்டும் நம்ம T SQLல செஞ்சுக்குவோம். ஸோ அப்போ ரொம்பவே எனக்கு டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறது தான் ஜாஸ்தி, டேட்டாவை மாற்றுறது தான் ஜாஸ்தி. டேட்டாவை எடுத்துக்கிட்டு வந்து நான் கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம்னா அப்போ டிரான்சாக்ட் SQLங்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம டேட்டாவை மூவ் பண்ணாமல் டேட்டா எங்கே இருக்கோ அங்கேயே நமக்கான லாஜிக்கை எழுதி அங்கேயே நமக்கு தேவையான எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த பேக் எண்டுங்கிறது பார்த்தோம்னா ரியல் பேக் எண்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை மட்டும் சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு C#லையோ ஜாவாலேயோ PHPலையோ பைத்தான்லேயோ நமக்கு வேணுங்கிற லாஜிக் எழுதுவோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம எனக்கு தேவையான லாஜிக்கை ஃபுல்லாகவே நான் எதுலேயே எழுதிட்டேன்னா, SQLலையே எழுதிட்டேன்னா, நீங்கள் C#யோ ஜாவாவையோ ஜஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி, கால் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி, GUIயை மட்டும் போட்டுட்டு கால் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணால் போதும். ரைட், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளால் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதுல ஆப்ரேஷன்ஸை செய்ய முடியும். ஸோ நம்மளுமே ஒரு சேலஞ்சு எடுத்துக்க போகிறோம். அந்த சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டேட்டா பேஸ் ஓரியன்டாகவே ஃபுல்லாகவே எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்சையும் இதுக்கான எக்ஸசைஸையும் டீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட், யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட், ஸோ அப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எதுக்காக நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ரைட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்குது, அதில் பில்டின் என்ன இருக்குது, யூசர் டிஃபைன்ட் என்ன இருக்குது, அதில் நம்ம T SQL அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜரை SQLல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான வீடியோவை பார்க்கலாம். ரைட், ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு CLR ஸ்டோர்டு ப்ரொசீஜரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோ சீரீஸில் அட்வான்ஸ் SQL சீரீஸில் அதை இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். தேவை நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் we will include that as well. ரைட், அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ரைட், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை பற்றின டீட்டெயில்ஸையும் மீதி பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.